சீதாராமன் சீரியல் ஜூன் 16 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதா மாடியிலேருந்து கீழே வராங்க. கீழே வந்து சுபாஷ், மகாலட்சுமி, அர்ச்சனா எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அவங்க முன்னாடி எனக்கும் பரதம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஆடி காட்டுறாங்க. அது ரொம்ப காமெடியாகவே ஆடி காட்டுறாங்க. இதே எல்லாத்தையும் மீராவும் துரையும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. காலையிலேயே செம்ம காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வயிறு வலிக்க சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த மீராவும் துரையும், ஏன் சீதா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி நீ பேசாமல் பரதம் கற்றுக்கிறியா அப்படிங்கிறாங்க துரை. சரி நான் கற்றுக்குறேன், ஆனால் நான் ஆடினதே போதுமே இவங்களை தோக்கடிக்க அப்படிங்கிறாங்க சீதா. இதை கேட்ட மீரா, அதெல்லாம் சரி நீ பேசாமல் பரதம் கற்றுக்கிறதுக்கு ராமையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடு, அதுதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சீதா கேட்கவும், ராமும் கூட இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க மீரா. ஓ, பாஸு மது அக்காட்டிருந்து விலகி இருப்பார்ல, சரி நான் பாஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க சீதா. துரையும் சீதாவும் 2 பேருமே ராமை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்குள்ளேயே நம்ம மகாலட்சுமி வந்து பார்த்துட்றாங்க. கேமரா வழியாக பார்த்துட்டு உடனே அங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கு கால் பண்ணுறாங்க. அன்னைக்கு உனக்கு சாப்பாடு போட்டு ஏமாத்தின பொண்ணு வந்துட்டுருக்கு, அன்னைக்கு ஏமாந்து விட்ட மாதிரி இன்றைக்கும் ஏமாந்து விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டும் வாட்ச்மேன் என்னடா நான் கண்டிப்பாக உள்ளேயே விட மாட்டேமா அப்படின்றாங்க மகாலட்சுமி கிட்ட. சொன்ன மாதிரியே துரையையும் சீதாவையும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அந்த வாட்ச்மேன். நான் மட்டும் இப்போ பாஸை பார்க்கல, நான் இங்கேயே ஆட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சீதா கடகடகடன்னு ஆட ஆரம்பிக்கிறாங்க. துரை என்னடானா சதி சொல்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. சீதாவும் சுற்றி ரொம்ப காமெடியாக ஆடிட்டுருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே எந்திரிச்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து கேமராவில் டென்ஷன் ஆகுறாங்க மகாலட்சுமி. உடனே வெளியே வராங்க. என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி துரைய கேட்குறாங்க. பார்த்தா தெரில பரதம் அப்படிங்கிறாங்க. இவ கூட சேர்ந்து நீயும் ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க மகாலட்சுமி. நான் பைத்தியம் ஆயிட்டமா, நான் பைத்தியம் அப்படிங்கிறாங்க துரை. முதல்ல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் திட்டுறாங்க மகாலட்சுமி. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் போய் ராம கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே போய் ராம கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. பாஸ் இப்போ எங்கள் கூட வரணும், பாஸ் வந்தால் தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படிங்கிறாங்க சீதா. மகாலட்சுமியுமே எதுவுமே பேச முடியாமல் சரி போ அப்படின்றாங்க ராம. இப்போது சீதா, ராம் அப்புறம் துரை 3 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மாமா நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க ராம். நம்ம ஒரு மிகப்பெரிய மாஸ்டரை பார்க்க போகிறோம். அவர் உடம்பு முழுக்க பரதம் தான் இருக்குது. அவர் நின்னா நடந்தா எல்லாமே பரதம்தான். அப்பேற்பட்ட ஒரு மாஸ்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சீதா பரதம் கற்றுக்கணுமில்ல அப்படின்றாங்க துரை. சூப்பர் மாமா அப்படின்றாங்க ராம். 3 பேருமே கரெக்டாக அந்த மாஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன மாமா நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க ராம். கரெக்டான இடத்துக்கு தான் ராம் வந்திருக்கோம், இதுதான் அந்த மாஸ்டரோட வீடு அப்படிங்கிறாங்க. இந்த வீடே கொஞ்சம் சரியில்லையா மாமா அப்படிங்கிறாங்க ராம். முதல்ல வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு துரை வந்து 2 பேர்த்தையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே ஒருத்தர் வராரு. அவர் கையில் ஃபுல்லாகவே பாட்டில்ஸாக இருக்குது. நாங்கள் மாஸ்டரை பார்க்குறக்காக வந்திருக்கோம் அப்படின்றாங்க துரை. நான் போய் மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக மேலே மாடி ஏறி போகிறாங்க. ஒரு மாதிரியாக இருக்குது, பேசாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோமே அப்படிங்கிறாங்க சீதாவும் ராமும். ஆனால் துரை விட அப்படியா, இல்லை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. மேலேருந்து தடுமாறி அப்படியே மாஸ்டர் கீழே இறங்கி வராங்க. ஃபுல்லாக சரக்கடிச்சிருக்கிற இவரை பார்த்ததுமே சீதாவும் ராமுக்கும் அப்படியே மனசை விட்டு போகிற மாதிரி ஆகுதுங்க. என்ன விஷயம் அப்படின்னு மாஸ்டர் கேட்கவும், இல்லை பரதம் கற்றுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க துரை. கற்றுக்கிறதுனா வேறு எங்கேயாவது போய் கற்றுக்கிறது தானே அப்படிங்கிறாங்க அந்த மாஸ்டர். சரி வாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க சீதாவும் ராமும். துரை உடனே பின்னாடி இருந்து ஒரு பெரிய பாட்டிலை எடுக்கிறாரு. எடுத்து அந்த மாஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த மாஸ்டரும் அதை வாங்கிக்கிறாங்க. கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே, இல்லை நான் குருதட்சணை கை நீட்டி வாங்கிட்டேன், இதுக்கு மேலெல்லாம் நானே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. ஏமா உனக்கு பரதம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சீதாவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்படி தெரியும்னு சொல்லி கேட்கவும், நிறைய சினிமாலையெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க சீதா. சரி ஏதாவது ஒரு முத்திரை போடு அப்படிங்கிறாங்க. சீதா என்னடானா சீல் வைக்கிற மாதிரியான ஒரு முத்திரை போட்டு காட்டுறாங்க. இதை பார்த்த மாஸ்டர் உடனே இப்படியெல்லாம் முத்திரை போடணும்னு சொல்லிட்டு அவர் முத்திரை போட்டு காட்டுறாரு. சரி உனக்கு வேறு என்ன தான் வரும், என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் நல்லா சமைப்பேன் அப்படிங்கிறாங்க சீதா. சரி சமைப்பையா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்று, நீ எப்படி காஃபி போடுவ, இப்படி தானே போடுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு வளைவு நெளிவோட சூப்பராக பரதத்துலேயே காஃபி போட்டு காட்டுறாருங்க. இதை பார்த்தா சீதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் ராமும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். பரவாயில்லையே
அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரின்னு வணக்கம் வைக்க சொல்கிறாரு. சீதா டக்குன்னு காலில் விழுந்து வணக்கம் வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு வணக்கம் எப்படி வைக்கணுங்கிறது சொல்லி காட்டுறாரு. அவர் போட்ட ஸ்டெப் மாதிரியே சீதாவும் சூப்பராக பண்ணி காட்டுறாங்க. இதை பார்த்து ராம்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே கிளாப் பண்ணுறாங்க ராமும் துரையும். 3 பேரும் ஹாப்பியாக கிளம்பி இப்போ வீட்டுக்கு வராங்க. வெளியே பார்த்தா மொத்த ஃபேமிலியும் ஒகேயோட வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுக்குள்ளே சீதாக்கும் ராம்க்கும் நடுவில் ஒரு குட்டியான காமெடி ரொமான்ஸ் நடக்குது. ஏன் சித்தி எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராம் கேட்கவும், அதான் உன் பொண்டாட்டி முதல்ல இருந்த மாஸ்டரை அடித்து துரத்திட்டாலே, இப்போ வேற ஒரு புது மாஸ்டர் வர போகிறாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் ராம், உன் தங்கச்சியை விட உன் பொண்டாட்டி தான் முக்கியமா அப்படின்னு மகாலட்சுமி கேட்க, ராம் உடனே சீதாவை உள்ளே போக சொல்கிறாங்க. இரு ராம், நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மகாலட்சுமி. ஏன் சித்தி, இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பரதம் கற்றுக்குறாங்க. சீதாக்கு பரதம்னா என்னன்னே தெரியாது. நீங்கள் இவங்க கூட சரிக்கு சமமாக போட்டி போட சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியெல்லாம் வேண்டான்னு நீங்கள் தானே சொல்லியிருக்கணும். என் 3 தங்கச்சிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, ஆனால் சீதாக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ராம் கேட்குறாங்க. அவளுக்கு நான் மட்டும்தானே இருக்கேன், அவள் என்ன நம்பி தானே இருக்கா அப்படின்னு ராம் ரொம்ப சரியாக பேசுகிறாங்க. அந்த டைமில் மீராவும் துரையும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டே மாப்பிள்ளை, உன் நாக்கு தான் பேசுதா இல்லை வேற யாராவது நாக்கு வந்து பேசுதா? இன்றைக்கி தான் கரெக்டாக பேசியிருக்க அப்படிங்கிறாங்க துரை. இதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.